Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரிசப்ஷன் லுக் தான். ஆனால் இவங்க வந்து ரிசப்ஷன் பிரைட் கிடையாது, இவங்க வந்து பிரைட் மெய்ட்ஸு. ஆனாலும் இவங்களுக்கு ரிசப்ஷன் லுக் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் இவங்க பிரதரோட மேரேஜ், அதனால் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் மேக்கப் வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னு சொன்னதுனால நம்ம இன்றைக்கி பண்ண மேக்கப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சீலர் தான் பண்ணிகிட்ருக்கோம். கன்சீல் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கலை போல். ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கன்சீலர் போடுங்க. நான் கன்சீலருக்கு வந்து தெர்மாவோட கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். க்ரைலானோட தெர்மா கன்சீலர் எடுத்துகிட்டு D5யும் D742வும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இதை இவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷனுக்கு எடுத்த ஷேட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா மேக்கோடைய NC42 தான் நான் எடுத்தேன் இவங்களுக்கு. அண்ட் வந்து இவங்களுக்கு அந்த வெதர் கொஞ்சம் ஹீட்டாக இருந்ததுனால வாட்டர் ப்ரூஃப் தான் நம்ம இவங்களோட மேக்கப்புக்கு பண்ணியிருந்தோம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரைட் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அது ப்ரைடு 100னா இவங்களுக்கு ஒரு 80% கொடுக்கணுன்ற ஐடியாவில் நான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டார்ட்டோட கன்சீலர் எடுத்து நான் ஹைலைட் ஏரியாக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஒன்லி ஹைலைட் ஏரியா மட்டும் ஹைலைட் கலரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பவுடர் வந்து ஃபிக்ஸிங் கொடுக்கணும். நீங்கள் கன்சீல் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் முடித்த உடனே கொடுக்குறது இல்லை ஹைலைட் முடித்த அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா க்ரீம் ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் எடுத்திருக்க பவுடர் வந்து லாரா மெர்சியோட பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு ட்ரைனஸ் காட்டாது. ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மேட் லுக் கொடுக்கும். ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரிலாம் அந்த லுக் வந்து இருக்காது. அதனால் லாரா மெர்சியர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. அதுக்கு ஈக்குவல் பார்த்திங்கன்னா PACயோட பவுடரும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் ஃபேஸ் மேக்கப் முடித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஐ மேக்கப் பண்ணேன். ஏன்னா எப்போயுமே நான் வந்து ஐ மேக்கப் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஃபேஸ் மேக்கப் பண்ணுவேன். எப்போனா ரொம்ப சீக்கிரமாக நம்ம இந்த மேக்கப் முடிக்கணுன்னா தான் நான் ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஐ மேக்கப் பண்ணுவேன். இப்போ இவங்களுக்கு டைம் இல்லைன்னவே நான் கடகடன்னு ஃபேஸ் மேக்கப்பை முடிச்சுட்டு ஃபைனலாக ஐ மேக்கப் முடிக்கிறேன். ஐ மேக்கப்புக்காக நான் ஃபஸ்ட்டு க்ரீஸ் லைனில் ஸ்கின் கலரை அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீஸ் டு அபவ் க்ரீஸ் லைனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரௌன் ஷேட் தான் எடுத்திருந்தேன். யூடா பியூட்டியில் ரோஸ் கோல்டு பலட்டில் வர ப்ரௌன் ஷேடு யூஸ் பண்ணிவிட்டு லைட் கலர் ப்ரௌன் ஷேடு ஸ்கின் டோனுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் காப்பர் கலர் கிளிட்டர் இருக்கும் அதே சேம் பேலட்டில் அந்த பேலட்டில் இருக்கிற காப்பர் கலர் கிளிட்டர் வச்சு கண்ணில் வந்து ஃப்ரண்ட் இன்னர் கார்னர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏரியாவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். கையில் தான் பண்ணிவிட்டேன். அப்புறமா நான் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து எதுக்குன்னா அவங்க கேட்ட லுக் வந்து ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது ஐ மேக்கப், அண்டு பார்க்குறதுக்கு சட்டில்டாகவும் இருக்கணும். ஆனால் அது பார்க்க கொஞ்சம் ரிச் லுக்கும் இருக்கணும்னாங்க. எனக்கு எல்லாமே கலந்து கேட்டதுனால நான் பண்ணது வந்து லைனர் கொடுத்துட்டு அதை வந்து ஸ்மச் பண்ணி இப்போ நியூ ட்ரெண்டிங்காக பண்ணுற அந்த ஸ்மோக்கி லுக்கை தான் நான் கொடுத்தேன். காஜல்லையே நான் ஸ்மச் பண்ணி அவங்களோட ஐ மேக்கப் லுக்கை கவர் பண்ணி கொடுத்துருந்தேன். எப்பயுமே ஐ மேக்கப் பண்ணும்போது அவங்களோட கண்ணோட சைஸு அதெல்லாம் பாருங்கள். யாருக்கு எப்படி பண்ணணுன்ற நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போ மேக்கப்ன்றது சும்மா இல்லை. ஒரு மேக்கப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான டெக்னிக் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் எந்த மாதிரி ஸ்கின்னு, எந்த மாதிரி ஐ, எந்த மாதிரியோடைய ஹேர் ஸ்ட்ரக்சர் வந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு HD மேக்கப் லுக் கொடுக்க முடியும். இப்போ நான் காஜலுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து இங்கிலாண்டோட காஜல் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து அதுக்கப்புறமா ஸ்மோக்கி கொடுக்கறதுக்காக இங்கிலாண்ட் காஜல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ வச்சு நான் அந்த இடத்த ஸ்மச் பண்ணி அந்த ஸ்மோக்கி லுக்கை கொடுத்துருந்தேன். இந்த மேக்கப் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ மேக்கப். அவங்க இன்னமும் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்தது, அந்த லுக்கே வந்து அப்படியே ப்ரெசன்டபுளாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன். டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா முடிஞ்ச வரையும் ஸ்மோக்கி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணும்போது அழகாக ஈவனாக வந்துடும். மற்றபடி வேறு எதுவும் லைனருக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ணணுமே தவிர லைனர் போட்டதுக்கப்புறம் எதுவுமே ஐ மேக்கப்பை வந்து மாற்றலாம் முடியாது.
இது இவங்க கேட்டுக்கிறதுனால நான் மறுபடியும் ஸ்மோக்கி மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த லுக் வந்து ஃபைனலாக வரும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் மேக்கப்புக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம். இப்போ ஐப்ரோக்காக நான் வந்து அனசேஷியாவுடைய ஐப்ரோ இது தான் எடுத்திருந்தேன், பவுடர் தான் எடுத்திருந்தேன். அதை தான் வச்சு ஜெல் லைனர் அதை வச்சு தான் நான் இப்போ வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக இருந்ததுன்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து லாங் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இந்த மேக்கப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஸ்கின்னுக்கு அப்படியே செட்டில்டாக ஆன மாதிரி இருக்கணும். அவங்க ஸ்கின்லேருந்து ஒரு டோன் 2 டோன் வந்து பிரைட்டர் டோன் கொடுக்கலாமே தவிர ஸ்கின்னுக்கு ஓவராக பிரைட்டாக கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஐப்ரோ முடிச்சதுக்கப்புறம் ஐப்ரோ டிஃபைனிங் கொடுக்கணும், கம்பல்சரி. கொடுத்தா தான் உங்களோட ஐப்ரோ வந்து நல்லா எடுத்து காட்டும். இந்த மாதிரி நல்லா அவுட்லைன் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண் பார்க்கறதுக்கு எனக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கீழே கொஞ்சம் காஜல் கொடுக்கலாமா அப்படின்லாம் கொஞ்சம், ஏன்னா எப்போயுமே எடுத்தோடனே நம்ம பாட்டுன்னு ஐ மேக்கப் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணிடக்கூடாது. அவங்க கண்ணுக்கு லுக் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொடுத்துட்டு அவங்க கண்ணை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டினேன். அவங்க இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த மேக்கப்புக்காக நான் என்ன பண்ணேன், கீழே அவுட்டில் வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி லுக் கொடுத்துருந்தேன். இந்த மேக்கப்பே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஐ மேக்கப் ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து நல்லா தெரியும். எப்பவுமே ஐ மேக்கப் பண்ணும்போது கீழே அண்டர் ஐக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்மோக்கி லுக் கொடுங்க. இல்லைன்னா உங்கள் ஐ மேக்கப் பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஐ மேக்கப் பண்ணாதீங்க. எப்போயுமே கீழே ஸ்மச் பண்ணுங்கள். இவங்களோட சாரியில் வந்து சில்வர் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து இன்னர் கார்னரில் ஒரு ஷிம்மரி லுக் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு ஐ மேக்கப் வந்து நம்ம ஸ்மோக்கி மேலே வந்து ஸ்மோக்கியாக நாங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ தான் பண்ணுவேன் பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைனர் கொடுத்து அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணலான்னும் போது இப்போ நான் லைனர் கொடுத்ததையே ஸ்மோக்கியாக அதை வந்து மாற்றிட்டுருக்கேன். இவ்வளோ நீங்கள் வந்து ஸ்மோக்கி லுக்குக்கு வேணால் இந்த மாதிரி டெக்னிக் செட் ஆகும். மற்றபடி நார்மலாக பண்ணுற ஐ மேக்கப்புக்கெலாம் இது செட் ஆகாது. அதனால் எல்லோரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இதில் இந்த ஐ மேக்கப் லுக்கில் என்னால் ஸ்மச் பண்ண முடிஞ்சதுனால தான் நான் இதை பண்ணுறேன். எதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறேன்னா, ஒன்று இது மாதிரி டெக்னிக் பண்ணலாம், இன்னொன்று வந்து நீங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வந்து டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஐ மேக்கப் முடிஞ்சதுமே அவங்களோட ஃபேஸ் மேக்கப்புக்கு தான் குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஹவர்க்குள்ளே நாங்கள் இந்த மேக்கப் முடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இவங்க வந்து பிரைட்மேட்ஸ்னாலும் நம்மளுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே எப்படி நம்ம ப்ரைடுக்கு என்ன பண்ணுறோமோ அந்த லுக் எல்லாமே இவங்களுக்கு பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் அந்த டைமிங் வந்து கம்பல்சரி அந்த 1 ஹவர் ஃபேஸ்க்கும் அண்ட் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு டோட்டலாக 2 ஹவர்ஸில் இவங்க மேக்கப் முடித்தோம். இப்போ நான் வந்து லிப்புக்கு வந்து லிப் லைனர் கொடுத்துட்டு, லிப் லைனருக்கு நான் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக்கில் ஒரு டார்க் லைனர் கொடுத்துட்டு அவங்களோட லிப்க்கு என்ன கலரோ நான் அந்த கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எப்பயுமே அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் லுக் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எப்பயுமே அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணணும். இவங்க வந்து எனக்கு அவங்களோட ப்ரைடில் இருந்து பழக்கம். இப்போ பண்ணுறோம் இல்லையா, இவங்களுடைய ப்ரைடு ரிசப்ஷன் அண்டு முகூர்த்தம் அண்ட் இவங்களோட பேபியோடைய பர்த்டே ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் சீமந்தம், இது எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக அவங்க அண்ணனுடைய கல்யாணத்துக்கு இவங்களுக்கு மேக்கப்புக்கு என்னை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடட் முகூர்த்தத்துக்கும், ரிசப்ஷன் வித் முகூர்த்தத்துக்குமே நான் தான் பண்ணி கொடுத்தேன் இவங்களுக்கு. இவங்களாம் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க. 3 or 7 மந்த்ஸ் முன்னாடி புக் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கே வந்து ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு என் மேக்கப் பிடிக்கும். அதனால் நீங்கள் எனக்கு வரணுன்ட்டு 7 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணி அட்வான்ஸும் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், கான்டோர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நோஸ் கான்டோர் பண்ணோம்.
ஃபைனலாக நம்ம வந்து ப்ளஷ் கொடுத்து அவங்களுடைய அந்த சீக்ஸ் வந்து அழகாக இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோவிங்காக காட்டுறதுக்காக ப்ளஷ் கொடுத்துட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். ஹைலைட்டுக்கு ஓப்ராவோடைய பேலட் தான் எடுத்திருக்கேன். ப்ளஷ் வந்து யூகேன்ற ப்ராண்டில் ப்ளஷ்ஷும் காண்டோரும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இவங்களோட சாரியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாரீ ஒரு ஸ்கை ப்ளூவில் ஒரு சில்வர் ஒர்க்குன்னும் போது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு ஒரு க்ளாஸி லுக்காக இருக்கணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த மேக்கப்புக்கு. நெக்ஸ்ட்டு இவங்களோட மேக்கப்பே முகூர்த்தம் மேக்கப் வரும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வெயிட் பண்ணி அந்த மேக்கப்பும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. அதுபோல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயின் அதுதான் இம்பார்ட்டன்ட். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன அளவு கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஒர்க் பிடிச்சிருந்தா கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கிரிஜாஸ் யூனிக் அகாடமியை கால் பண்ணுங்கள். இங்கே கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற ஃபர்தராக என்ன என்கொயரி வேணுமோ அதெல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போ ஃபைனல் லுக் பாருங்கள். அப்படியே நேச்சுரல் லுக்காக இருந்தது அவங்களுடையது. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இதுதான் ஃபினிஷிங் லுக் அவங்களுக்கு. அண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல, நான் சிங்கிளாக பண்ணதுனால இதுதான் ஃபைனலாக ஹேர் ஸ்டைலோட லுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you next video. Thank you.